श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राहद्यौ दम्पती जगदहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितभाग्येशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यदिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राज्ञं प्रकाशयतु परमं रहस्यं संवादयेशः शरणाः गतिमन्त्रसारः यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थैतराणि तृणाय मेणे अस्मद्गुरोद्भगवतोऽक्ष्यदेहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் நவகிரந்தங்கள்ல ஆச்சரியமான கிரந்தம் இந்த கத்தியத்திரயம். அதுல வைகுண்ட கத்தியம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தது சரணாகதி கத்தியம் அப்படின்றது சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கத்தியம். இப்படிதான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு. வைகுண்ட கத்தியம் என்ன அப்படின்னா அதுலயும் முதல்ல ஆரம்பத்துல சரணாகதி வருது. அது என்னன்னா கட்டளையா பண்ற, இப்படி பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி ஆக்ஞையாக வருது. அது மட்டும் இல்லாம வைகுண்ட வர்ணனை, ஏன்னா அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர் சிஷ்யர்கள் எல்லாரும் சத்கதி அடையணும் அப்படின்றதுனால இதை எடுத்து கொடுக்கிறது. ஏதாவது ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஆசை இருக்கு, அது நடக்க போகுது அப்படின்னாலும் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். இப்போ இந்த ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னு ஒரு போஸ்டிங் அங்க கிடைக்க போறது அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தோம், அந்த ஊர்ல நம்ம உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னா அப்ப நமக்கே ஒரு ஆசை இருக்கும், அங்க போய் நம்ம எப்படி இருக்க போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம மனசுல ஏற்கனவே அந்த ஊரை பத்தி நினைச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் ஸ்ரீ வைகுண்ட லோகம். இது என்னன்னா முதல்ல சொன்ன உதாகரணம் அப்படின்றது லௌகீகமான ஒரு உதாகரணம். மோட்சம் அங்கதான் நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தாசத்துவம், நம்ம எப்பயுமே பகவானுக்கு தாசன் அப்படின்னு புரிந்தவர்களுக்கு இன்னும் இந்த பூமியில இருக்கிறதுன்றது என்ன, இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற திவ்ய தேச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டோ இல்ல அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சூக்திகளை படிச்சுட்டோ இருந்தாலும் அந்த ஒரு நாள் வரும், அந்த வைகுண்ட லோகத்துக்கு போக போறோம் அப்படின்றதுனால அங்க எப்படி இருப்பேர் பெருமாள், வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும், அங்க எப்பேற்பட்ட கைங்கரியங்கள்லாம் பண்ண போறோம் அப்படின்றதுல ஒரு ஆசை இருக்கணும். அதை வைத்து அதே கிரமத்துலதான் இந்த இடத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தை நமக்காக அருளி செய்கிறார். அதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த திவ்ய லோகமான ஸ்ரீ வைகுண்ட லோகம் எப்படி இருந்தது அப்படின்னும், அங்க எத்தனை எத்தனை புஷ்ப தோட்டங்கள், அதுல எத்தனை ஆயிரக்கணக்கால அந்த அந்த வர்ணனையை பூர்த்தியா பார்த்தோம், எப்பேற்பட்ட புஷ்பங்கள்லாம் இருந்தது அப்படின்னும், மண்டபங்கள் எப்பேற்பட்ட மண்டபங்கள், அப்ராகிருதமான எத்தனை பட்சிகள், இதெல்லாமே பார்த்துன்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ வைகுண்ட ஈஸ்வர்யாதி திவ்யலோகம் அப்படின்னு அப்பேற்பட்ட திவ்யலோகம். அதுல ஆத்ம காந்தியா விஸ்வமாப்யாயந்தியா சேஷநாதிகம் சர்வம் பரிஜனம் அப்படின்னு சேஷ பரியங்கத்துல ஆதிசேஷன் உள்பட நித்திய சூரிகள்லாம் அனந்தகளோட விக்ஷநாதிகள்லாம் இருக்கிற இடத்துல அந்த சேஷ பீட்டத்துல சாட்சாத் பகவான் எழுந்திருள் இருக்கிறார். பகவத் அஸ்தத தவஸ்தோச்சித பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயந்தியா அப்படின்னு அந்த இடத்துல சீல ரூபகுண விலாசாதிபிகி ஆத்மானுரூபயா ஸ்ரீயா சஹாசீனம் அப்படின்னு ஸ்ரீயா தாயாரும் பெருமாளுமாக எழுந்தருளிந்து தாயார் அங்கு இருக்கிற எல்லா நித்திய சூரியனுக்கும் ஆக்ஞை இப்படி பண்ணிட்டு இருக்காளாம். தன்னுடைய கண்கள்னாலேயே அப்படி காட்டுறா, இந்த கைங்கரியங்கள் இந்த சமயத்துல இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு. அவளுக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவளும் சர்வஜர்கள். தாயாருடைய மனோபாவங்களை புரிஞ்சுண்டு அந்த நித்திய சூரிகளும் அங்க இருந்த முக்தாத்மாக்களும் ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிட்டு வரா அப்படின்னு. அப்புறம் அந்த பகவான் எப்படி எழுந்தருள் இருக்கார் அப்படின்றதும் போன வாரம் பார்த்தோம். அப்பேற்பட்ட கண்கள் தாமரை போல கண்கள் அப்படின்னு. பிரத்யக்ரோன்மீலித சரசிஜ சதுரச நயனயுகலம் அப்படின்னு. தாமரை அப்படின்னா மலர்ந்த ஃப்ரெஷ்ஷா இப்போ புதுசா மலர்ந்த தாமரை. அந்த சூரியனை பார்த்து அப்பேற்பட்ட தீர்த்தத்துல அந்த மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட கண்களுடைய பகவான்
கொச்சன் நீல ஜீமூத சங்காசம் அப்படின்னு நீலமேக சியாமனாக அப்படியே பிரகாசிக்கிறேன். அந்த பிரகாசம் தான் இந்த உலகமே பிரகாசிக்கிறதுக்குன்னா பகவானுடைய பிரகாசத்தினாலதான். ராத்திரி நம்ம சொல்ற நட்சத்திரங்கள்லாம் எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணமே கார்த்தால சூரியன்ல இருந்து வெளிச்சத்தினால அப்படிங்கிறோம். சூரிய வெளிச்ச நட்சத்திரம் அங்கேயே தான் இருக்கு, கார்த்தாலையும் இருக்கு, ராத்திரியும் இருக்கு. ஆனா ராத்திரி கண்ணுக்கு தெரியறது, கார்த்தால தெரியலையேன்னா கார்த்தால சூரியனுடைய வெளிச்சத்துல இதனுடைய வெளிச்சம் ஒண்ணும் இல்லாம போகுது. ஆனா நட்சத்திரம் என்னன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்றது, அவ்வளவுதான். அந்த சூரிய வெளிச்சத்தை தான் ராத்திரி அது ரிஃப்ளெக்ட் பண்றது. ஆனா அந்த சிலது அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்றது, சிலது சிலது சிலதனுடைய அந்த பவர் இருக்காது, கம்மியா இருக்கும், சிலது அணைஞ்சு எரியும். அப்படின்றது நம்ம இங்கேருந்து பாக்குற மாதிரி இருந்தாலும் அது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அது ரிஃப்ளெக்ட் சூரியனுடைய வெளிச்சத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி சூரியனுடைய அந்த தேஜஸ்னால்தான் அப்படின்னு சொல்றோமோ அப்பேற்பட்ட சாட்சாத் பகவானுடைய திருமேனியினுடைய தேஜஸ்னால்தான் இந்த லோகமே பிரகாசமாக இருக்கு. அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட சுத்தமான அந்த இது அதுவும் கருப்பாக இருக்கு அப்படின்றதுக்கும் உதாரணம் போன வாரம் பார்த்தோம். ஸ்வயா ஸ்வயா பிரபயா ஆத்ம நிர்மூலயா அதிசீதலயா அதிகோமலயா ஸ்வச்ச மாணிக்யாபயா கிருஷ்ணம் ஜெகதுத்பாவசம் சயம் தம் அப்படின்னு அதி கோமளமாக அதி சீத்தலமாக, சீத்தலம் அப்படின்னா ஒரே நிமிஷம், குளிர்ச்சியாக, அதி கோமளமாக அப்படிங்கும் பொழுது ஒரு மிருதுவான சர்மன் அப்படின்னு அப்படியே ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கா மாதிரி. அப்படி மாணிக்கையா கிருஷ்ணம் அப்படின்ற போல குளிர்ச்சியான அப்பேற்பட்ட திருமேனி. அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய யவ்வனம், நித்தியம் யவ்வனம் அப்படின்னு அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிருஷ்ணன் அவருடைய அவதாரம் 120 வருஷம் இருந்தாலும் 100வது வயசுல கூட கண்ணன் எப்படி இருந்தாருன்னா யுவாவா தான் இருப்பாராம். பேரனை பார்த்தா கண்ணன் தான் வந்தானோ அப்படின்னு நினைச்சு போலாம். அப்பேற்பட்ட ஏன்னா அந்தந்த வயசுக்கு என்னென்ன யவ்வனம் இருக்கணுமோ அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய திருமேனி அப்படிங்கும் பொழுது பகவான் நித்திய யவ்வனாக இருக்கான். ஆனா அங்க வைகுண்டத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காலம் அப்படின்றதுக்கு பிரபாவம் கிடையாது. அப்படின்னா காலம் ஆயிண்டே இருக்கும், அதுக்கு நமக்கு வயசாயிண்டே இருக்குமா? பூமியில நமக்கு வயசாயிண்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புகள் மாறுறது, வயசாருது, நடக்க முடியறது இல்ல. ஆனா அங்க வைகுண்டத்துல காலம் இருந்தா கூட நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோமோ சர்வ காலமும் அதே போலதான் இருக்கும். எந்த ரூபம் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி எடுத்துக்கலாம். அதனாலதான் இப்ப வைகுண்டத்துல இருக்கிற புஷ்பங்கள், வைகுண்டத்துல இருக்கிற அந்த பசு பட்சிகள், அதெல்லாமே பட்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமியில இருக்க பட்சிகள் மாதிரி நாம் எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் சுத்த சத்துவமானது. அதெல்லாம் அந்த நித்திய சூரிகள், அந்த நித்திய சூரிகள் அப்பேற்பட்ட அப்ராகிருத சரீரத்தை எடுத்துட்டு இருக்கா. மண்டபங்கள்லாம் சுத்த சத்துவம். இதெல்லாம் இங்க மிருகங்கள்லாம் பாக்குறோம்னா நித்திய சூரிகள் அந்தந்த சொரூபத்துல இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இருக்கா அப்படி. அதனாலதான் நித்திய சூரிகள் எவ்வளோ அப்படின்றது கணக்கே இல்லை. நம்ம சொல்றோம் அனந்தகளோட நிச்சயசேனர்னு தெரிஞ்சவா இருந்தா கூட அனாதி, அது அப்பேற்பட்ட அனாதினா எப்பயுமே அனந்தம், எத்தனை பேர்னு கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை நித்திய சூரிகள் அவ ஒரு ரூபம் எடுத்துட்டு பகவத் கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஸ்வபாவலாவண்யமயா அமிர்த சாகரம் அப்படின்னு அமிர்தம் போல இருக்காம். லாவண்யம் அப்படிங்கும் பொழுது பகவானுடைய பூர்ண அழகு அப்படி ஏற்பட்டது அமிர்தம் போல இருக்கு. அப்படின்னா அமிர்தம் அப்படின்றது சாப்பிட்டாதானே அப்படின்னு தானே நம்ம அதை இது பண்ண முடியும். சிலதுன்னா அந்த அந்த ருச்சி அப்படின்னா ருச்சின்னு இங்க டேஸ்டாக சொல்லலை. அமிர்தம் அப்படின்ற போதே அதை நம்ம சாப்பிடலன்னா கூட அது நமக்கு தேவை அப்படின்னு குளிர்ச்சி அப்படின்னு நம்ம அந்த நினைக்கும் பொழுதே என்ன பாவம் வருமோ அந்த இது பகவானை சேவிக்கும் பொழுதே அப்பேற்பட்ட குதூகலமாக இருப்போம். லலாட்ட பலக திவ்யால காவலி விராஜிதம் அப்படின்னு கேசம், அப்பேற்பட்ட திருமுடி குழல் அப்படின்னு அழகாக கர்லி ஹேர்ஸ் அப்படியே கிரீட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி அதெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்காம். பிரபுத்த முக்தாம் புஜ சாருலோச்சனம், தாமரைப்பூ போன்ற கண்கள், சவிப்ரம ப்ரூலதம் அப்படின்னு புருவங்கள், அந்த புருவங்களே எப்படி இருக்குன்னா வில்லு மாதிரி இருக்கின்றது. ஏன்னா அந்த பகவான் சில விஷயங்கள் நித்திய சூரியர்களுக்கு சொல்லணும்னே அவசியம் இல்லை, தன்னுடைய புருவத்தினாலேயே இப்படி அப்படின்னா இப்படி கிளம்பணும் அப்படின்றத சொல்லிடுவார். அப்படி வில்லு போல வளர்ச்சியாக மிருதுவாக இருக்கு. உஜ்வலாதரம் அப்படின்னு அற்புதமான அந்த திருவயிற்றுதான லோகத்தையே பழைய காலத்துல எல்லாத்தையும் தன் உதரத்துல வச்சு ரட்சிக்கிறார் அப்படின்னு அது ஆச்சரியமான
இதுவா. சுச்சிஸ்மிதம், அழகான சிரிப்பு. அந்த பவளவாய், அந்த சிரிப்பு அப்படின்னா சில பேர் சிரிப்பா, ஆனா மனசுல நம்ம மேல கோவத்துல இருப்பான். அப்படி இல்லாம தன்னுடைய மனசும் தன்னுடைய அந்த சிரிப்பும் எல்லாமே வெளியில சிரிச்சுட்டு உள்ள வந்து இப்ப வந்துட்டானே அப்படின்னு நினைக்காத அப்பேற்பட்ட அந்த ஆச்சரியமான, அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த மந்தஹாசம். கோமள கண்டம் அப்படின்னு கழுத்து, அந்த கழுத்தே மிருதுவாக இருக்காம். உன்னசம் அப்படின்னு மூக்கு தீர்க்கமாக இருக்கு. மூக்குனா ரொம்ப சின்னதாகவும் இருக்காம, இந்த உடம்புக்கு ஏற்றது இல்லாம பெருசாகவும் இருக்காம அழகாக மூக்கு மொழியுமா இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சரியமா கோமளமான அது அப்படியே பஞ்சு போல இருக்காம் அந்த கழுத்து. உதக்ர பீனாம் சவிலம்பி குண்டலா காவலி பந்துர கம்புகந்தரம் அப்படின்னு இந்த கழுத்து பார்த்தா, அந்த கழுத்துக்கு பின்னாடி அப்படியே அந்த திருமுடிகள் பின்னாடி பக்கமாக சேவையா இருக்கு. அந்த திருமுடிகள் எப்படி இருக்குன்னா, அந்த திருமுடியே வந்து கருப்பு. அந்த கருப்புனா எப்படின்னா மெய் மெய் அது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா, பகவானும் கருப்பு, அந்த திருமுடியும் கருப்பு. அப்ப எப்படி இவாளுக்கு தெரியுது அவ்வளவு கருப்பா இருக்கே அப்படின்னா, அந்த காதுல குண்டலம் இருக்கு. அது சொல்லும் பொழுதுதான் விளம்பி குண்டலா அப்படி அந்த குண்டலம் அப்படியே ஜுவலிக்கிறது. அந்த குண்டலம் அப்படி ஆட அந்த ஜுவலனையில அந்த திருமுடி அப்படி தெரியும் பொழுதே ஆச்சரியமான கழுத்து. அப்பேற்பட்ட அந்த குண்டலத்தோட சேர்த்து அந்த பெருமாள் அப்படியே இந்த இடத்துல சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம்ம கண்ணுல அப்படியே இப்படி சேவிக்கும்படி காற்று. பிரியாவதம் சோத் பல கர்ணபூஷணஸ்ல தாலங்காபந்த அப்படின்னு ஆச்சரியமான வாசனை. கழுத்துல என்ன வாசனை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பிரியாவதம் சோத்பல அப்படின்னு. அந்த கழுத்து யாருன்னா சாட்சாத் மகாலட்சுமி சாஞ்சின்னு இருக்கா இல்லையா. அப்ப சாஞ்சின்னு இருக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய கூந்தல் அப்பேற்பட்ட பல புஷ்பங்கள் சாத்தின்னு இருக்கா இல்லையா. அதோடு அப்படி பெருமாளுடைய புஜத்துல அப்படி சாஞ்சின்னு இருக்கும் பொழுது அந்த புஷ்ப வாசனை மொத்தம் தன்னுடைய திருமேனி அந்த அந்த இடத்துல தெரியறதாம். அதுதான் ராமாயணத்திலயும் வரும். ராமாயணத்துல சொல்லும்போது சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல இது எடுத்து காட்டு. கருடன் ராமரும் லக்ஷ்மணரும் மூர்ச்சையாயிட்டா. இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணும் பொழுது நாகபாஸ்திரத்தை போட்ட 2 பேரையும் மூர்ச்சையாக்கிட்டு. அப்புறம் ராமர் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் சீதாதேவி எல்லாம் கூட்டுன்னு வந்து காட்டுறா. அந்த விமானத்துல கொண்டு வந்து பார், அவ ராம லக்ஷ்மணன் 2 பேரும் போயிட்டா அப்படின்னு. சீதையும் ரொம்ப கதறா, எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எத்தனையோ ரிஷிகள் என்ன சொன்னேன், நீ ராமரோட சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணுவேலாம் சொன்னா, இப்ப இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த இடத்துலயே விபீஷனுடைய குமாரி அங்க இருக்கா இல்லையா, அவ சொன்னா இது கிடையாது, இந்த விமானம் வந்து உண்மை ஏத்திண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னாலே சுமங்கலிதான் நீ. அதனால வந்து அவ ஏதோ மூர்ச்சையா இருக்கா, யுத்தத்துல இந்த மூர்ச்சையாருதுன்றது ஒரு இது, அதனால மரணம் ஆயிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அப்ப அந்த சமயமா எல்லாருமே ராமலட்சுமணர்கள் இல்லை அப்படின்னும் போது ராமர் கொஞ்சம் நிதானமா மூர்ச்சையில இருந்து வெளில வந்தார். அப்ப லக்ஷ்மணனை பார்த்தார். லக்ஷ்மணன் மூர்ச்சையிட்ட உடனே அவருக்கு ரொம்ப கண்ணுல ஜலம் வந்துட்டு, தான் வந்து வனவாசத்துக்கு வரேன்ன உடனே தம்பி ஓடி வந்தானே நம்ம கூட, நான் உம்மோட தான் இருப்பேன்னு அப்பேற்பட்ட தம்பி இல்லையே, இனிமேது எனக்கு எதுக்கு இந்த இது, இனிமே ஏதோ எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும் அப்படின்னு பின்னாடி பார்த்து வானரர்கள் சுக்ரீவர்கள் கிட்ட சொல்ற, நீங்கெல்லாம் போங்கோ, இனிமேது கஷ்டப்பட வேணாம். எப்ப லக்ஷ்மணன் இல்லையோ இனிமேல் எனக்கே இந்த பிராணம் வியர்த்தம். சீதாதேவி அவ பார்த்துப்பா, பரத சத்ருக்னர் 14 வருஷம் வரலன்னா அவ பிராணம் விட்டுருவான். ஏதோ எங்க குடும்பம் எங்க இது இப்படி ஆயிடுச்சு, நீங்க எல்லாமாவது இனிமேல் ஏதோ வந்தீங்கோ, இவ்வளவு தூரம் வந்தீங்கோ, அது ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த கஷ்டத்துல இன்னும் நான் இழக்க கூடாது, நீங்க எல்லாம் போயிடுங்கோ அப்படின்னு சொல்றேன். அப்பதான் அந்த இடத்துல விபீஷணன் வரு. விபீஷணன் வரும்பொழுது ராமன் சொல்றேன், நான் உனக்கு வந்து விபீஷணன் சரணாகதி பண்ணும் பொழுதே இந்த சமுத்திரம் தாண்டி வரத்துக்கு முன்னாடி அந்த திருப்புல்லானியிலேயே அவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணார். இப்போ இந்த இடத்துல உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தமே தவிர வேற எந்த வருத்தமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது விபீஷணன் கண்ணிலே ஜலம் உண்டு. அப்போ அந்த சமயத்துல சுக்ரீவன் கர்ஜனை பண்றது. சுக்ரீவன் கர்ஜனை பண்ணி, நீங்கள்லாம் வேணா ராமலட்சுமணர் எடுத்துன்னு போய் சிகிச்சை கொடுங்கோ, நான் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரும் இருட்டு. என்னன்னு பார்த்தா கருடன் வர. அந்த கருடன் வர அந்த சமயத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல கருட பஞ்சாசத்துல கடைசியில ஆச்சரியமான ஸ்லோகம்,
வேகோத்வேலः சுவேலே கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயா மானுஷ்யலீலா மபிநயதி ஹரௌ லப்தசேவா விசேஷः வைதேஹி கர்ணபூரம் சபகசுரபினா எஸ் சமாஸ்லேஷிதோஷ்ண திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவத்து கருடோ துக்கவாரிப்ளவோ நஹ அப்படின்னு வைதேகி கர்ணபூரம். அந்த கருடன் வரை அங்கெல்லாம் வானரர்கள் என்ன பண்றான்னு இந்த வேகோத்வேலகா சுவேல பர்வதத்துல இருந்து இந்த லக்ஷ்மணர் இப்படி மூர்ச்சியானதை பார்த்து, அதுவும் ராமர் இப்படி அழறத பார்த்து எல்லாரும் கண் கலங்கி நிற்கும் ஒரு சமயத்தில் அந்த கருடன் மேல பார்த்தா கருடன் வரை நாகபாஸ்திரம் தானே, உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகபாஸ்திரம் எல்லாம் அவுறுறது. அப்படியே பாம்புக்கு கருடரை பார்த்தா பயம், அதுவும் கருட பகவான் அப்படின்னு உடனே அந்த விஷங்கள்லாம் பாம்பெல்லாம் பயந்து ஓடுறதான். அப்போ அந்த கருடன் வரே ராமர் பேசுறார். அப்ப வந்து ராமரை கடைசியில ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இப்படி நீர் இருக்கக்கூடாது, தைரியமா யுத்தம் பண்ணும், அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிங்கனம் பண்ணு. அந்த ஆலிங்கனம் பண்ணச்சு எப்படி இருக்கு அப்படின்றத சுவாமி தேசிகன் வைதேகி கர்ணபூரம் ஸ்தபக சுரபினா அப்படிங்கும் பொழுது அந்த அவர் ஆலிங்கனம் பண்ணும் பொழுது அவர் அந்த புஜத்துல தானே அவ்வளவு வாசனையாக இருக்கான், அவ்வளவு வாசனையாக புஷ்ப வாசனைகளாக இருக்கு அப்படிங்கிறது. என்ன காரணம்? இவரே இங்க யுத்த பூமியில இருக்கு, சீதாதேவியை விட்டுட்டு எப்ப சீதாதேவி அபகரிச்சுன்னு போனான் ராவணன் பார்த்தா அதுக்கப்புறம் தானே சுக்ரீவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வாலிவதத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 3 மாசம் மழை காலத்துல விட்டு, அதுக்கப்புறம் இவர் தாண்டி இங்க லங்கைக்கு வந்து இவ்வளவு நாள் சீதாதேவியை விட்டு இங்க இருக்கு. ஆனா கூட அந்த சித்திரக்கூட்டத்திலையும் அந்த வனவாசத்துல இருக்கும் பொழுது சீதாதேவிக்கு ஒரு நாள் காட்டுல இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் தானே சூட்டி விட்டு, அங்க இருக்கிற சிம்மம் புலிகள் காடுன்றது எப்படி இருக்கும், ஆனா கூட சீதாதேவிக்கு ஒரு பயமும் இல்லையா. ராமருடைய அந்த அந்த புஜத்துல அப்படியே சாஞ்சின்னு இருப்பான். அந்த புஷ்ப வாசனை இன்னும் போலையாம் கருடனுக்கு போல அப்படிங்கிறது. அதனால சொல்றேன், மாயா மானுஷ்ய லீலா, இதெல்லாம் ஒரு லீலை தானே. கருடன் வரேர் ரட்சிக்கிறேர், பெருமாளை கருடன் ரட்சிக்கிறேர் அப்படின்றது ஒரு லீலை தானே. அங்க என்னன்னா எல்லாருக்குமே கைங்கரியம் கொடுத்தாச்சு, கருடனுக்கு ஒரு கைங்கரியமும் கொடுக்கல, அவரும் கேட்கல. ஆனா அவருக்கு அப்புறம் ராமாயணம் ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு கைங்கரியம் கிடைக்கலையே அப்படிங்கும் பொழுது நாகபாசத்துல பெருமாளை கைங்கரியம் பண்ணி அவளை இது பண்ற மாதிரியான ஒரு கைங்கரியம் கிடைச்சது. அதே சுவாமி தேசிகன் சொல்றாரு, அதுவும் ஒரு லீலை தான். ஒண்ணு கருடனுக்கு கைங்கரியம் கிடைச்சது, அது மட்டும் இல்ல பெருமாளை காப்பாத்துறதுன்னு லீலை. ஆனா ஒண்ணு, ஏன்னா அப்ப பெருமாள் கஷ்டத்துல இருந்து, பெருமாளுக்கு ஏது கஷ்டம், ஆனா கருடரே உண்மை இந்த ஸ்தோத்திரம் சொல்றவாளுக்கு, கருட பஞ்சாசத்தோ இல்ல இந்த ராமாயணத்துல இந்த கட்டத்தை படிக்கிறவாளுக்கு கருடரே நீர் எங்களுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு பக்தி பண்ணக்கூடிய பகவானுக்கும் கருட பகவானின் பக்தியா இருக்கிறவர்களோட கஷ்டத்தை நீர் போக்கணும். ஏன்னா நீர் வந்து பெருமாள் கஷ்டத்தை போக்கணும் அப்படின்றது இல்லையே, அவருக்கு ஏது கஷ்டம், ஆனா நீர் வந்தது எதுக்குன்னா எங்க கஷ்டத்தை போக்க, அதனால எங்க கஷ்டத்தை போக்கணும் அப்படிங்கிறது. அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தா கூட சீதாதேவியினுடைய அந்த புஷ்ப வாசனை பகவானுடைய புஜத்துல இருந்து வருது அப்படிங்கிற இல்லையா. அதே மாதிரிதான் நீங்க சொல்லும் பொழுது அங்க வந்து சொல்லும் பொழுது அதி மனோகர கிரீட்ட மக்குட்ட சூடாவத்தம்ச மகர குண்டலம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்போ பிரியாவதம்சோத்பல கர்ணபூஷண அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ணபூஷணம், அதுல தெரியக்கூட பிரியாவதம்சோத்பல அப்படின்னு விமர்த்த அப்படின்னு ஆச்சரியமான அந்த வாசனையோட இருக்கிற அந்த திருத்தோள்கள் அப்படின்னு அந்த இதை சொல்றேன். நீண்ட விமர்த சம்சிபிஹி சதுர்பிஹி ராஜானு விலம்பிர்வாஜிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது சதுர்பிஹி, சதுர் 4 கைகள், அதுல ஆச்சரியமான நீண்ட கைகளாம். அந்த நீண்ட கைகள் அப்படின்றது ஒரு கை எப்படி இருக்கணும் அப்படின்னா முழங்கால் வரைக்கும் இருக்கணும். அந்த உக்காந்தா கிடையாது, நின்றாலே முழங்கால் ஏற்ற அளவுக்கு ஒரு கை இருந்தா தான் அது அவாவா ஆக்கிருதிக்கு அது ஒரு அழகாக இருக்கும். அப்படி ஆச்சரியமான கைகளுடையவர். அதி கோமல திவ்ய ரேகாலங்கிருத ஆதாம்ர கரதலம் அப்படின்னு திவ்ய ரேகைகள், அவ கைகளை பார்த்தா அப்பேற்பட்ட ஆச்சரியமான ரேகைகளோட திவ்யாங்குளிய கவிராஜிதம் அப்படின்னு ஆச்சரியமான மோதிரங்கள், விரலுக்கு அழகா கச்சிதமாக வைர மோதிரங்கள்.
அப்படின்னா பெருசும் இல்லாம சின்னதாவும் இல்லாம கைக்கு அப்படியே அழகாக இருக்கு. அதி கோமல திவ்ய நகாவலி விராஜிதம், ஆச்சரியமான நகங்கள். அந்த கையில இருக்கிற நகங்கள்லாம் பார்த்தா கூட அது நகங்கள் அப்படின்றது நமக்கு அந்த பயமாக இல்ல. அது இன்னும் என்னன்னா மிருத்துவா அதி கோமல அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தா அந்த உடம்பு அந்த ரத்தம் தெரியற மாதிரி இருக்கு. அதி ரக்தாங்குழி பீரலங்கிருதம் அப்படின்னு அந்த சக்கச்சவேல்னு இருக்கு. அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஆச்சரியமான அந்த மோதிரங்கள், அந்த அதுல நகங்கள், அந்த நகங்கள் எல்லாம் சொல்றது. ததன்மோன்மீலித புண்டரீக சதிருச சரண யுகலம் அப்படின்னு தாமரை பூ போன்ற சரண யுகலம். ரெண்டு ரெண்டு திருவடிகள் எப்படி இருக்குன்னா தாமரை போல இருக்கும். அதனாலதான் கோபஸ்திரிகள்லாம் சொல்றா, உன்னுடைய திருவடி என்னுடைய சிரஸ்ல நாங்க சூட்டிக் கொள்றோம் அப்படிங்கிற பாகவதத்துல. ஏன் அப்படின்னா அதுதான் தாமரை போல இருக்கே. இப்ப தாமரை புஷ்பத்தை தலையில சூட்டிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவா இல்லையா? அப்பேற்பட்ட ஆச்சரியமான திருப்பாதங்கள். பகவான தேவநாயக்க பஞ்சாசத்துல சொல்லும்போது சொல்றேன், தேவர்கள் எல்லாம் பகவானை சேவிக்கிறார். தேவர்களுடைய கிரீட்டத்துல அதுக்கு மேல ஆச்சரியமான புஷ்பங்கள்லாம் இருக்கு. அந்த புஷ்பங்கள்ல இருக்கிற தேன் இவா சேவிக்கிறதுனால அந்த தேன்கள்லாம் பகவானுடைய திருவடியில சொட்டலாம். அப்படி இருக்கே தேவநாயகனுடைய திருவடி. அப்படி அப்பேற்பட்ட ஆச்சரியமான அதி மனோகர கிரீட மகுட சூடாவதம் ச மகர குண்டலம், அதி ஆச்சரியமான கிரீட்டம் மகுடமும் சிரஸ்ல தரிக்கிறது. சூடாவதம் ச மகர குண்டலம், காதுகள் ஆச்சரியமான மகர குண்டலம். கிரைவேயகஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துபம், கத்தனியும் சரணாகதி கத்தியத்திலே பகவானுடைய அலங்காரத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆச்சரியமான ஹாரம், கடக ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற பகவானுடைய ஸ்ரீவத்சம் அந்த அந்த இதுல இருக்கக்கூடியது. முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குணநூபுராதிபிகி அப்படின்னு, காஞ்சி குணம் அப்படின்றது வந்து வட்டியானம் போல போட்டுக்கிறது. நூபுராதி அப்படின்னு திருவடியில இருக்கக்கூடிய ஆபரணங்கள். முக்தா தாமோதர பந்தன அப்படின்னு ஆச்சரியமான அந்த உதரத்துல போட்டுக்கக்கூடிய அப்பேற்பட்ட நகைகள். அத்தியாத சுகஸ்பரிசை அப்படின்னு அதெல்லாம் அந்த பீதாம்பரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுவுமே ஆச்சரியமான வாசனையோட இருக்கின்றது. வாசனை என்ன அப்படின்னா பகவானுடைய அந்த புஷ்ப வாசனைகள்லாம் அப்பேற்பட்ட சுகந்தமாக இருக்கு. இந்த வஸ்திரம் பீதாம்பரம் அப்படின்றது வந்து அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது, ஆச்சரியமான வஸ்திரம், பட்டுல இருக்கக்கூடிய வஸ்திரம். ஸ்ரீமத்யா வைஜெயந்தியா வனமா அலையா விராஜிதம், வைஜெயந்தி மாலை, அதுக்கப்புறம் வனமாலை, இதெல்லாம் மற்ற புஷ்பங்களோட பகவானுக்கே உரியதான வைஜெயந்தி வனமாலா. இந்த மாலையோட தான் வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு சொல்றா இல்லையா? இது சாட்சாத் பகவானுக்கே தோன்றின அப்பேற்பட்ட ஆச்சரியமான மாலைகளோட ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல இருக்கு. சங்க சக்கர கதாசி சார்காதி திவ்யாயுதைஹி சேவியமானம் அப்படின்னு பஞ்சாயுதத்தை சொல்றேன். பகவானுக்கு பல ஆயுதங்கள் இருந்தாலும் பஞ்சாயுதம் முக்கியம். சங்க சக்கரம், கதை, வில்லு, அதுக்கப்புறம் கத்தி. இந்த ஆச்சரியமான இந்த பஞ்சாயுதம் அது ஏற்கனவே நம்ம சரணாகதி கத்தியத்துல பார்த்திருக்கோம். அந்த அந்த அப்பேற்பட்ட இந்த ஆயுதங்களே பகவானுக்கு ஆபரணமாகத்தான் இருக்கு அப்படின்னு பக்தர்கள் சேவிக்கும் பொழுது இப்போ திருவேங்கடமுடியானுக்கு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த ராஜா பகவானுடைய தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படின்னு பகவான் மேல அப்பேற்பட்ட பக்தி, அதீத பக்தி கொண்டவர். பெருமாள் என்ன பண்ணாராம், தன்னுடைய சங்க சக்கரத்தையே அவர் கையில கொடுத்துட்டாராம், நீர் வச்சுக்கோரும் அப்படின்னு. ஏன்னா சக்கரத்தாழ்வார் தானே பெருமாள். அது சக்கரத்தாழ்வார் ஆராதனை பண்ணிட்டு அவர் அவர் ராஜ்யத்துல அவர் வச்சுட்டு இருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா சங்க சக்கரம் இல்லைன்னு உடனேயே யார் யாரோ வந்து இவர் எதேதோ பகவான் அப்படியே இவர் வந்து இந்த தேவத்தை அந்த தேவத்தை அம்மன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான் திருப்பியும் சங்க சக்கரத்தை கொடுத்து இவர் சாட்சாத் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண சாட்சாத் திருவேங்கடமுடியான்னு புராணங்கள் எல்லாம் எடுத்து அவ கிட்ட பிரமாணமா எடுத்து சொல்லி வாதம் பண்ணி ஜெயிச்சு சங்க சக்கரத்தை திருப்பியும் அவர் கொடுத்து அப்புறம்தான் ஒத்துண்டா எல்லாரும். அதனாலதான் பகவானுக்கு சில ஆபரணம், இப்ப வில்லம்பு இல்லைன்னா ராமர்னே ஒத்துக்க மாட்டான். ராமர் இப்போ ராமர் கோயில்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த ராமர் கையில வில்லம்பு இல்லைன்னா எந்த பெருமாள் அப்படின்னு கேட்டுருவோம். அப்படி அந்தந்த ஆயுதங்கள் அவளுக்கு அது அலங்காரமாகவே ஆயிடுச்சு. அப்படி அவ்வளவு ஆச்சரியமாக பெருமாளுடைய ஆனா ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு நித்திய சூரிகள் தான். சங்க சக்கரம் இதெல்லாமே நித்திய சூரிகள் தான்.
அதனால அவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதுல சக்கரத்தாழ்வார்ல பகவானே இருக்கு. ஏன்னா அந்த பகவானே அதுல இருக்க இல்லையா, சக்கரத்தாழ்வார் ஒரு பக்கம் பின்னாடி நரசிம்மரும் முன்னாடி சக்கரத்தாழ்வார் அப்படி. அப்பேற்பட்ட அது அந்த அந்த ஆயுதம் தான் இருக்கிற ஆயுதத்திலேயே ராஜா, சக்கரராஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அப்புறம் ஏன் ஆயுதம் அது ஆபரணமாவே இருக்கேன்னா அது பக்தர்களுக்கு. அப்போ துஷ்டர்களுக்கு அது ஆயுதமா இருக்கு. அதுவும் என்னன்னா ரங்கநாதன் எழுதும்போது சங்க சக்கரத்தோட எழுதுறது இல்லையா. சக்கரத்தை பார்த்து நம்ம எல்லாம் பயப்பட வேண்டாமா, நம்மளும் தப்பு பண்றோம். ஆனா ராவணாதிகள் தான் சக்கரத்தை பார்த்து பயப்படும். சிசுபாலனவா மாதிரியா. நமக்கு எல்லாம் என்னன்னா நமக்கு பின்னாடி ஒரு தடி வச்சுதான் ரங்கநாதன் எழுதும் போது பின்னாடி ஒரு தடி இருக்கும். சில வாகனத்துல அச்சக்காலையா அதுல கையில எடுத்துட்டு வருவோம். அந்த தடி எதுக்கு அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிறவாளை தப்பு பண்றவாளை தண்டிக்கிறது. ஏன்னா நம்மள தண்டிக்கிறதுக்கு சக்கரத்தை எடுத்துட்டு வரணும்னு அவசியமே கிடையாது பெருமாள். அது ராவணாதிகளுக்கே அப்படின்னு அந்த சின்ன தண்டனை அதால நம்மளை கடிப்பேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட திவ்ய ஆயுதங்கள்லாம் உடையவர். स्वसङ्कल्पमात्रां व्यक्त जगज्जन्मस्थिति ध्वंसाधिके श्रीमति विश्वक्सेने न्यस्त ஐஸ்வர்யம் அப்படின்னு விக்ஷசேனருக்கு சமஸ்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். அப்படின்னா என்னன்னா சேனாபதி இல்லையா. அதுல சொல்லும் பொழுது சுசங்கல்பமாகத்திரேன சங்கல்ப மாத்திரத்துல அந்த வைகுண்டத்துல இருக்க தனக்கு இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்தையும் விக்ஷசேனருக்கு கொடுத்துட்டு ஸ்ரீமதி விக்ஷசேனே அப்படின்னு ஜெகத் ஜன்மஸ்திதிஹி அப்படின்னு ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயம் இது மூணுத்தையுமான பொறுப்பை வந்து விக்ஷசேனர் கொடுத்துட்டு. அப்ப இது சுவாமி தேசிகன் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றேன், சிருஷ்டி ஸ்திதி லயம் தான் பரபிரம்மமான பகவான் மட்டுமே செய்யக்கூடியது, வேற யாராலையும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட பொறுப்பையே விக்ஷசேனர் கொடுத்தார். பொறுப்பு தான் கொடுத்தார் அப்படின்னா அப்ப விக்ஷசேனரையே பகவான் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்ல. விக்ஷசேனர் நித்திய சூரிகள்ல தலைவர். விக்ஷசேனர் நம்ம ஆனா பெருமாள், அவர் பெருமாள்னு நினைச்சுக்க கூடாது. ரெண்டாவது என்னன்னா அவர் அப்ப அவருக்கு கொடுத்துட்டே பொறுப்புன்னா அவராலேயே சிருஷ்டி ஸ்திதி லயம் எத்தனையும் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. என்னன்னா அவருக்கான பொறுப்பு கொடுத்துட்டு. பொறுப்பு என்னன்னா அந்தந்த காலத்துல பகவான் கிட்ட போய் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல சொல்லுவாராம் பிரளய காலம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் தானே கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு. இப்போ வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்ப பகவானுக்கு தெரியாதுன்னா பகவத் சங்கல்பம் தான். பகவத் சங்கல்பத்தை அவர் நன்கு அறிந்தவர். பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம யாருக்கு ஒரு பொறுப்பை கொடுப்போம். நமக்கு நம்மளுடைய விஷயத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்சவாளுக்கு, நமக்கு அனுகூலமா இருக்கிறவாளுக்கு அவ மேல 100% நம்பிக்கை இருந்தா தானே அவளுக்கு அந்த பொறுப்பை நம்ம கொடுப்போம். அப்படி அப்பேற்பட்ட விக்ஷசேனர் மேல அவ்வளவு இது அவருக்கு சொன்னா இந்த காரியம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு. எப்படின்னா கண்ணன் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கிருஷ்ணருக்கு உத்தவன் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்து. உத்தவன் மகாஜானி. அவர் பிரகஸ்பதி கிட்டேயே போய் பூர்த்தியான ஞானத்தை பெற்றவர். ஆனா கண்ணன் கிட்ட மந்திரியாக இருக்கு. கண்ணன் பூர்த்தியா ஞானம் பெற்றவர்னா அப்ப கண்ணனை பத்தி அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். இப்ப கண்ணன் கிட்ட போய் சொல்ற உமக்கு எதுக்கு மந்திரி, நீர் சர்வஜர், உமக்கு நான் மந்திரின்னு ஆலோசனை சொல்லணும். ராஜாக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும். எனக்கு இப்படி இருக்கே, இப்ப கஷ்டமா இருக்கே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்திரி ஆலோசனை. நீர் சர்வஜர், உமக்கு மந்திரியே அவசியம் இல்லையே அப்படி. கண்ணன் சொல்றேன் நீ இருப்பா, நீதான் மந்திரி, நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு. சரி அப்படி இது பண்ணலாமான்னு கண்ணன் கேட்கும்போது அடியேன் அப்படின்னு. அது மறுத்து மறுத்து சொல்றதுன்னு கிடையாது, வேற ஒரு உபாயத்தை சொல்லணும் கிடையாது. கண்ணன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்பார் உத்தவன் கிட்ட. அடியேன் அப்படியே பண்ணலாம். அதுவே ஒரு கைங்கரியமாகவே உத்தவன் வச்சுட்டு இருக்காரு. அவ்வளவு பக்தன். இன்னும் சொல்ல போனா கண்ணன் கண்ணன் உடுத்தின்ற வேஷ்டி, கண்ணன் உடுத்தின்ற நகைகள் இதுதான் அவர் போட்டுப்பாராம். அவர் எடுத்து போட்டது கொடுத்துட்டாருன்னா அதுதான் போட்டுப்பார். இன்னும் சொல்ல போனா இவர் ஒரு சமயம் கோகுலத்துக்கு போகும்போது இவரே கண்ணனோ அப்படின்னு நினைச்சுன்னு வந்துட்டா. அப்புறம் கிட்ட வந்தவர்தான் கோபிகளுக்கெல்லாம் கண்ணன். அதுக்கப்புறம் கம்சவதத்துக்கு போனவர் திரும்பி வரல இல்லையா. ஒரு தூரேந்து பார்க்கும்போது இவரே கண்ணன் எல்லாரும் ஓடி வந்தாராம். அப்புறம் கடைசியில பார்த்தா கிட்ட வந்தவொடனே தெரிஞ்சுட்டு கண்ணன் இல்ல, மந்திரி உத்தவன் அப்படின்னு அவர் போலியே இருப்பார். அப்படி அப்பேற்பட்ட பக்தி அவர்கிட்ட இருந்து நான் என்ன சொல்றது. கண்ணன் சர்வஜன், அவருக்கு ஒரு ஆலோசனை நான் என்ன சொல்றது. நம்ம ஒரு பெருதினம் பண்ணக்கூடாது. அப்ப ஆச்சாரியர்கள் இருக்கும்பொழுது ஆச்சாரியர்கள் கேட்பா என்னப்பா இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஏதோ ஒரு ஜீனியஸ் போல நம்ம வந்து இப்படி அடியேன் சுவாமி இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்ல. அது அவளுக்கு தெரியல. அடியேன் தேவர் என்ன சொல்றாரோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாதது என்ன அப்படின்ற அந்த ஞானம் பூர்ணமாக இருந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன, அடியனுக்கு தெரியாதது என்ன, தேவருக்கு தெரியாதது என்ன, அடியேன்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அந்த இடத்துல போய் நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அத அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல ஆச்சாரியர்கள் அது சந்தோஷமாக, ஆனா ஆச்சாரியர் கேட்கிறான்றதுக்காக அது சொல்றோம். சொல்லிட்டு சொல்றோம் தேவருக்கு தெரியாது என்ன, தேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு மனோபாவத்தோட இருக்கக்கூடியவர் அப்படிதான் விஸ்வசேனரும் இருக்கு. அதனால அவரே இங்க சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றேர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா பகவானுடைய சங்கல்பத்தினால அதாவது அந்த சமயத்துல பகவானுக்கு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இது பண்ண வேண்டிய அவசியம். பகவான் என்ன இவர் சொல்றாரு அப்படின்னு இல்லாம சந்தோஷமாக அந்த சமயத்துல விஸ்வசேனர் சொன்னா பண்ண வேண்டியதுதான். இல்லையே, இன்னும் டைம் இருக்கே அப்படின்றது அப்படி இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லவும் மாட்டார். ஏன்னா ரெண்டு பேருடைய பகவானுடைய சங்கல்பத்தை பூர்த்தியாக தெரிஞ்சவர் அப்படின்னு. ஸ்ரீமதி விக்ஷசேரி அப்படின்னு வைனதேயாதிபிஹி ஸ்வபாவதோ நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவைஹி அப்படின்னு வைனதேயர்களோடு அப்பேற்பட்ட நித்திய சூரிகள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த சாம்சாரிக ஸ்வபாவம், சம்சாரம்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு. ஏன்னா நித்திய சூரிகள் அனாதி காலமாக இருக்கா. அவளுக்கு ஒரு அவதாரமே கிடையாது. எப்போ அனாதி காலம், எத்தனை யுகம் பெருமாள் எப்போ இருந்திருக்கே சொல்ல முடியாதோ அத்தனை இதுவாதான் நித்திய சூரிகளும் இருக்கா. அவ சம்சாரத்துல வந்து கிடையாது. இப்ப நம்ம சில பேர் சம்சாரத்துல இங்க பிறந்து அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி மோட்சம் அடைஞ்சிருக்கும். பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி முக்தாத்மாக்கள் போல கிடையாது. அவள் சம்சாரத்துல வந்ததே கிடையாது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அப்படிங்கிறவா. பகவத் பரிச்சரியா கரணயோக்யைஹி பகவானுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்ணக்கூடிய பூர்ண யோக்கியதை உள்ளவர்கள். பகவத் பரிச்சரியைக போக்யைஹி அது தவிர வேற எதுவும் கிடையாது, அதுவேதான் போக்கியம். அதை தவிர வேற ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, அது மேல ஆசை இருந்தாலும் வராது. நித்திய சித்தைஹி நித்தியம் எப்பயும் பகவத் கைங்கரிய தவிர்த்த வேற ஒரு ஆலோசனையை துச்சமா மதிப்பாச்சே அப்படின்ற கூடிய இது எப்பயும் நித்திய சித்தைஹி அனந்தைஹி அப்படின்னு அனந்தமா நிறைய அப்பேற்பட்டவா இருக்கா. ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, அனந்தங்களுடைய விசேஷம் 4 பேரா அப்படின்னு கிடையாது, அனந்தம். எத்தனையோ நித்திய சூரிகள். அப்ப வைகுண்டத்துல பார்க்க வேண்டிய நம்ம நேற்று பார்க்கும் பொழுது பாசனங்கள்ல போன வாரத்துல பகவானுக்காக சில கிளிகள், தாயாருக்காக நந்தவனத்துல சில கிளிகள், அப்புறம் ஆச்சரியமான அந்த சின்ன சின்ன குளங்கள், அதுக்கப்புறம் நடபாவிகள், அதுல ஹம்ச பட்சிகள் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அது அத்தனையுமே நித்திய சூரிகள் தான். அவ அந்த ரூபத்துல எடுத்துட்டு அந்த போக்கியமாக அந்த வைகுண்ட லோகத்துல பகவானை அனுபவிக்க பகவான் இவாள ஒரு கைக்கரியமாக வச்சு கொள்வதாகவே அவ அப்படி இருக்கா. அப்பேற்பட்ட அத்தனை பேர் இருக்கா. அனந்தைகி எண்ண முடியாத மாதிரி. யதா யோகம் சேவியமானம் அப்படின்னு எப்பயுமே சேவிச்சுண்டு பகவானை சேவிச்சுட்டு இருக்கா. ஆத்ம போகேனானு சம்ஹிதா பராதிகாலம் அப்படின்னு. பராதிகாலம் எத்தனை காலம்பா அப்படின்னா காலத்துல நிறைய சொல்றோம் இல்லையா. ஒரு வருஷம், அதுக்கப்புறம் மாசம், நாள், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், அப்புறம் போனா ஒரு யுகம். யுகம் பிரம்மாவுக்கு ஏத்த ஒரு பகல் ஒரு ராத்திரி அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதுல பராதி அப்படின்றது தான் இருக்கிறதுலே அதிகம். பராப்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. த்விதீய பரார்த்தே அப்படின்னு 2 பரார்த்தமாக நம்ம இப்ப சொல்றோம். அந்த மாதிரி பரார்த்தி காலம்னா எத்தனை வருஷம் இருக்கும்னு எண்ண முடியாது. அத்தனை காலங்களும் அவ அப்படி அதில் கூட ஒரு எப்படி இருக்கான்னா அந்த பரார்த்தி காலம் அவ இருந்தா கூட இந்த கைங்கரியம் அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அத்தனை காலமும் ஒரு நிமிஷம் போன மாதிரி இருக்கு. ஏன்னா பிடிச்ச விஷயம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் 1 மணி நேரம் ஐயோ கஷ்டப்பட்டு 5 மணி நேரம் பண்ண அப்படின்னு சொல்லுவோமா ஒரு பிடிச்ச வரையும். அது போனதே தெரியாது நமக்கு. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்றோம் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு 80 வயசு ஆயிடுச்சுன்னே தோணாதான் எப்பயுமே. ஏன்னா இவ்வளவு நாள் அதே போர் அடிக்கிற காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் பண்ணா கூட ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஆன மாதிரி. அப்படி அவளுக்கு அந்த பராதி காலமாக அந்த கைங்கரியம் பண்ணா கூட ஒரு நிமிஷம் போற மாதிரி இருக்காம். அப்பேற்பட்ட அந்த லயிச்சு அனுபவிச்சு கைங்கரியம் பண்றான். திவ்யாமல கோமல வலோகனேன விஸ்வமாஹ்லாதயந்தம் அப்படின்னு பகவானுடைய திவ்ய சுத்திய கட்டாட்சம் அவ மேல படுறது. அப்பேற்பட்ட கோமல வலோகன அப்படின்னு விஸ்வமாஹ்லாதயந்தம் ஈஷத்யுன்மீலித முகாம்புஜோதரி வினிர்கிதேன. பகவான் இப்ப என்ன சொல்றாருன்னா நித்திய சூரிகளுடைய இது ஆயிடுத்து அனுபவிக்கிற விதம். நம்ம பகவான் போகும்போது அவன் 2 விதமான கட்டாட்சம் பண்றான். அதே மாதிரி அவளுக்குமே நித்திய சூரிய 2 விதமான. ஒண்ணு என்னன்னா கண்ணாலேயே கட்டாட்சம், தன்னுடைய அப்படியே கண்களால பகவான் நம்ம கட்டாட்சம் பண்ணிட்டான்னா அதை விட வசதி ஒண்ணும் இல்லை.
அது மட்டும் இல்லாம ஆலாபம் அப்படின்னு ஒண்ணு பண்றான். அப்படின்னா என்னன்னா விசாரிக்கிறான். அந்த உடனே விசாரிக்கிறான், ஆச்சரியமா விசாரிக்கிறான். எப்படி இருக்கப்பா, யாரு நீ அப்படின்னு, எப்படி இருக்க அப்படின்னு சில கேட்கறதுக்கே நமக்கு தெரியும். சில பேர் ஆத்துக்கு போனா எப்ப கிளம்புற அப்படின்றதுதான், எத்தனை நாள் நிக்க போற அப்படின்னு அது சொல்ற விதமே எப்படி இருக்குன்னா, எப்படா நீ கிளம்ப போற அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவன் விசாரிக்கிறதோ அவ்வளவு அதி சுந்தரமாக இருக்கு. அது அதை பண்ணிட்டா ஒருத்தனுக்கு இதுக்கு மேல என்ன, பகவான் அத்தனை பேரையும் அப்படி விசாரிக்கிறான். ஒண்ணு கண்களால கட்டாட்சம் ஆயிடுத்து. அதுதான் ईषद् उन्मीलित मुखाम्बुजो दर विनिर्गतेन दिव्यानन ஆரவிந்த சோபா ஜனகேன அப்படின்னு, சோபா ஜனகேன அப்படின்னு ஆச்சரியமான திருமுக மண்டலத்தினாலே அரவிந்தமான அற்புதமான திவ்ய கண்கள்னாலே அவன் கட்டாட்சிக்கிறான். திவ்ய காம்பீரிய ஔதாரிய சௌந்தர்ய மாதுர்யாத்யனவதிக குணகண விபூஷிதேன அதி மனோகர திவ்ய திவ்ய பாவ கர்ப்பேன அப்படின்னு, அந்த ஒரு ஒரு பாவமும், அந்த பாவம் உடனே நமக்கு தெரிஞ்சிடுறது அப்படின்றதுதான். ஒருத்தர் விசாரிக்கும் பொழுதே நல்லதா விசாரிக்கிறாளா, ஏதோ விஷயம் கேட்கறதுக்காக விசாரிக்கிறாளா, சில பேர் தனக்கு காரியமாகணும்னால நல்லா இருக்கிறா, என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காரியத்தை கொடுப்பா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவருடைய அந்த விசாரிப்பிலேயே அந்த பாவம் தெரிஞ்சிருமாம். பகவான் அந்த அந்த ஒரு ஜீவன் முக்தமடைஞ்சு அவன் வரும்பொழுதோ நித்திய சூரியகிட்டயோ அவன் பேசும்போது அந்த பாவத்தோட அதெல்லாம் திவ்ய காம்பீரிய ஔதாரிய சௌந்தர்ய அத்தனையும் கலந்து இருக்காம். அப்பேற்பட்ட அந்த கட்டாட்ச அந்த குணங்கள்ல திவ்ய லீலாபாமிருத்தேன அப்படின்னு அந்த விசாரிக்கிற அந்த ஆச்சரியமா அந்த ஆலாபம் அப்படிங்கிறது, அது அமிர்தம் போல நமக்கு அனுகிரகம் போல. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், ஹிருதயம் அப்படியே நிறைஞ்சிருக்கான். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், எல்லா சந்தோஷமும் அப்படின்னு அகில ஜன ஹிருதயாந்தராண்யா பூரயந்தம் பகவந்தம் நாராயணம் தியான யோகேன திருஷ்டா அப்படின்னு, அப்பேற்பட்ட இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்றா போல இருந்து, வேற எதுவும் இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறா போல இருக்கு அந்த பகவான். அப்பேற்பட்டவன இவன் சேவிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கு. தத்தோ பகவதோ நித்திய சுவாமியம் அப்படின்னு எம்பெருமானே அங்க போன உடனே அந்த ஜீவனுக்கு அங்க போயிட்டான், மோட்சம் அடைஞ்சிட்டான், உள்ள வைகுண்டத்துல போய் பகவானை சேவிச்ச உடனே அவனுக்கு ஒரு 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 ஞானம் வரும். அந்த முன்னாடியே ஏறும்போதே வந்தாலும் அப்ப என்ன தோணும் அப்படின்னா, தத்தோ பகவதோ நித்தியஸ்வாமியம், எம்பெருமான் தான் சுவாமி, இதுக்கு மேல நம்ம வேற யாருக்கும் சுவாமி கிடையாது அப்படின்னா, ஒசத்தி இவன் தான் நமக்கு என்னைக்கும் எப்பொழுதும் நம்ம கைங்கரியம் பண்ணத்துக்கு ஏற்றவன் ஒரே சுவாமி இவன் தான். ஆத்மனோ நித்திய தாஸ்யம் ச யதாவஸ்திதம் அனுசந்தாய அப்படின்னு எப்பயுமே அனுசந்தானம் பண்ற மாதிரி நம்ம தான். ஆத்மனோ நித்திய தாஸ்யம், எப்பொழுதும் தாசன் அப்படின்ற அந்த பூர்ண ஞானம். இப்பவும் நம்ம சொல்றோம் பகவானுக்கு நம்ம தாசன், பகவான் தான் சேஷி, நம்ம சேஷன் அப்படின்னு வாய்னால சொன்னாலும் பூர்ணமான அப்பேற்பட்ட ஞானம் அப்படிதான் இருக்குமா அப்படின்னா அது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த கர்மவசத்தினால சில பாப்ப இதனால நம்ம ஒரு இடத்துல நாம் அப்படின்ற அகங்காரம் வந்துடுறது. நாம் பண்ண அப்படிங்கிறோம். சில பேர் பெருமாள் கைங்கரியமே நான் தான்ப்பா இந்த கோவிலே கட்டி கொடுத்தேன் அப்படின்னுடுறா சில பேர். சில பேர் என்ன சொல்றான், நான் எங்க பண்ண, பகவான் என்ன வைத்து அவர் பண்ணிட்டே இருப்பா, எனக்கு என்ன, எனக்கு பாக்கியம் அப்படிங்கிறா இல்லையா. அந்த சுபாவம் வாயால சொல்றதுன்றது வேற, சுபாவமாகவே இருக்கிறதுன்னு வேற. அப்பேற்பட்ட மகான்களையும் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம சேவிச்சிருக்கோம். அந்த மாதிரி பூர்ணமாக வந்துருமாம். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த, ஏன்னா அந்த அவளுக்கு அந்த பிரகிருதி, இந்த கலி பிரபாவம், பிரகிருதி, இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாதுனால அந்த அந்த இடத்துல பகவானை சேவிச்ச உடனே அவன் சேச்சி நம்ம சேஷன், நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம நித்திய தாசியம் இப்படியே சந்தோஷமாக இப்படியே தான் இருக்கணும். கதாஹம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படின்னு அந்த பகவானை சேவிச்ச உடனே இவன் தான் நம்ம பகவந்தம் நாராயணன். நாராயணன் அப்படின்றது, நாராயணன் அப்படின்ற சப்தத்துக்கு அந்த திருநாமத்துக்கே எப்பேற்பட்ட அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். அவன்தான் எல்லாருக்கும் நாதன், அவனை அனுசரிச்சுதான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படின்னு ஆதாரமாக இருக்கான் சகல தீபத்துக்கும் அப்படின்னு. அப்பேற்பட்டவன் மம குலநாதம், குலம் நம்ம குலத்துக்கே நாதனானவன். மம குல தெய்வதம், குலத்துக்கே தெய்வம். மம குலதனம், இங்க குலம் அப்படின்னு என்னன்னா சர்வத்தையும் சொல்றேன்.
குலம் அப்படின்னா நம்மளுடைய குலம் அப்படின்னு எடுத்துக்க வேணாம் நீங்க. இந்த கோத்திரக்காராளுக்கு அப்படின்னு கிடையாது. இப்ப இவன் நித்தியசூரி. இந்த பூமியில இருந்து சொன்னா நம்ம ஒரு சில பங்குல வச்சு இப்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதவர்கள் அப்படின்னா எவ்வளவோ பேர் இருக்கா, அப்படி கிடையாது. இங்க சொல்றவர்கள் என்னன்னா அத்தனை பேர் யார் யார் பக்தி யோகம் சரணாகதி பண்ணி இங்க பூமியில எத்தனை பேர் இருக்காலோ அதோட இன்டூ 100 டைம்ஸ் இருக்கா இல்லையா, அத்தனை பேர்களை சேர்த்து சொல்றேன். மம குலநாதம் மம குல தெய்வதம் மம போக்கியம், எமக்கு இவர் தான் போக்கியம், வேற எதுவும் கிடையாது, இவர் கைக்கரியம் தான் போக்கியம். மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுசா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆதங்கம் வரணும். இப்பேற்பட்ட பகவானை நான் எப்ப பார்க்க போறேன், அவர்தானே என் மாதா பிதா குரு சர்வம், இவரை நான் எப்போ சேவிக்க போறேன் அப்படின்னு இருக்கணும். சரணாகதி பண்ணியாச்சு, மோட்சம் சத்தியம்னு ஆயிடுத்து, தேகாவசானே முக்தி சியாத். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மள இப்போ நம்ம அஹோபில மட்டம் இதுல இப்போ சுவாமி சொல்லியார் இல்லையா, முக்திநாத் யாத்திரை போறோம் அப்படின்னா அதுல யாத்திரையில சில பேர் குடிச்சுட்டான்னா அவளுக்கு இன்னிலேருந்தே எப்படி இருக்கும், நம்ம எப்படி யாத்திரை போக போறோம், அயோத்தியால எப்படி ராமரை சேவிக்க போறோம், முக்திநாத்ல பெருமாளை எப்படி சேவிக்க போறோம், அங்க அந்த நதியில எப்படி தீர்த்தாமாட போறோம், அந்த சந்தோஷம் இப்பவே சரணாகதி பண்ணவனுக்கு மோட்சத்துல அந்த சந்தோஷம் வந்துட வேண்டாமா? ஒரு திவ்யதேச திருவேங்கடமுடியான சேவிக்க போறேன்னா ஆஹா எப்படி திருவேங்கடமுடியான சேவிக்க போறோம், அங்கேருந்து எப்படி பிரதட்சணமா வரப்போறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமாள் எழுத போறேன். சாயங்காலம் ஊஞ்சல் சேவையில அவர் சேவிக்க போறேன்னு அன்னைக்குன்னு பார்த்து வாகனம் வந்துச்சுன்னா வாகனத்துல பெருமாளை சேவிக்க போறேன்னு இன்னிலிருந்தே நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இந்த மேல இருக்கிறது எல்லாம் அதெல்லாம் சொல்றா நித்தியா. அந்த நாள் எனக்கு எப்போ வரப்போகுது, அப்ப சேவிக்கிறது எனக்கு எப்போ வரப்போகுது. அதனாலதான் வைகுண்ட கத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். வைகுண்ட கத்தியத்துல அந்த அந்த வர்ணனை பகவான் அப்படிதான் இருக்க போறே, அங்க இப்படிதான் அடுத்தது வரப்போறது, எப்படி நமக்கு என்னென்ன கைங்கரியத்தை கொடுக்க போறேன்னு அதனால எப்ப வரப்போறது, என்னைக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேன் அப்படிதான் இங்க சுவாமி பாஷ்யக்காரர் நம்ம தினமும் அனுசந்தானம் பண்ற மாதிரியாக சொல்லிருக்காரு. அப்படியே நம்ம மனசுல ஹிருதயத்துல வச்சுண்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இஞ்சிமை ஐஷிங்கர் கடைசியில் அந்த நாள் முடிகிற அன்னைக்கு வைகுண்ட கத்தியம் பாராயணம் பண்ணிட்டு தான் இதுவாகும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லி உபன்யாச அடியன் கேட்டிருக்கேன். அப்படி ஏன்னா அத்தனை பெரியோர்களும் மகான்களும் கடைசியில தூங்கும் பொழுது நித்ரையில வைகுண்ட கத்தியம் சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த அந்த பெருமாள் அந்த ஆதங்கம் நமக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த வைகுண்டம் அந்த வர்ணனை பூர்த்தியான நித்திய சூரிகள் அந்த பெருமாள் அவருடைய திருமேனி அவருக்கு திருமேனி எதுக்கு, பகவான் திருமேனி சர்வமும் வியாபிச்சிருக்கிறதுக்கு திருமேனி அவசியமே கிடையாது. அவருக்கு ஒரு ரூபம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ரூபம் இருக்குன்னா நம்ம அதை வச்சு அனுபவிக்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கிறோம், கை காலெல்லாம் இருந்து நமக்கு இது பண்றோம். இந்த உதவிலாம் அவனுக்கு தேவையில்லையே. அவன் திருமேனி எடுக்கிறதே நமக்காகத்தான். பகவான் அந்த சங்கச்சக்கர கதாதரனாக வைகுண்டத்துல இருக்கிறோம். அந்த திருமேனி எதுக்குன்னா அதுவும் நமக்காகத்தான், நம்ம சேவிக்கிறதுக்காகத்தான். அவன் வியாபிச்சு அப்படியே எங்க வேணாலும் இருக்கலாம், ரூபமே இல்லாத கூட. அவன் திருமேனியும் நமக்காகவே அப்படின்றதுனாலதான் இந்த இப்பேற்பட்ட இதுவும் அப்பேற்பட்ட அந்த வைகுண்டத்துல சாட்சாத் அப்பேற்பட்ட பெருமாள் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு அது வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு பெருமாள் வேண்டிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.